எல்லோருக்கும் வணக்கம். எஸ்ஐ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் கம்மிங் டிசம்பர்ல வந்துரும் அப்படின்னு நிறைய நியூஸஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய ஃபார்வர்ட் மெசேஜ் பார்த்துருப்பீங்க, நிறைய அகாடமியில் மெசேஜ் போட்டிருப்பாங்க, இல்லை வீடியோஸ் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. டிசம்பர்ல வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கும். அந்த தகவல்கள் எல்லாமே உண்மைதான். ஏன்னா இன்னைக்கு காலையில நமக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி வேற சொன்னாரு, இந்த மாதிரி வரப்போகுது அமரன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளும் சொல்றோம். வேக்கண்டும் 1350 பிளஸ் தான் அவங்களும் அந்த சாரும் அதான் சொன்னாங்க. ஸோ அதனால மேக்ஸிமம் டிசம்பருக்குள்ள வேக்கண்ட் வந்து வந்துடும், அதாவது கால்ஃபர் வந்து வந்துடும். ஸோ அதனால ப்ரிப்பரேஷனும் கொஞ்சம் ஹெவியாக ஸ்டார்ட் பண்ணுங்க. நிறைய டெஸ்ட் போடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ டெஸ்ட் போறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கே தெரியாது, அது எக்ஸாம்ல போய் உட்காரும் போது உங்களுக்கு அதோட ரிசல்ட் தெரியும். ஸோ அதனால நிறைய டெஸ்ட் போட்டுட்டே இருங்க. டெஸ்ட் மட்டும் போடாம இருக்காதீங்க. ஒரு மினிமம் ஒரு 2 அகாடமி கொஸ்டின்ஸ் ஆச்சும் ஃபாலோ பண்ணுங்க. நான் வந்து எப்பவுமே சொல்ல மாட்டேன் ஒரே கொஸ்டினை தான் ஃபாலோ பண்ணணும், ஒரே அகாடமி கொஸ்டினை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லவே மாட்டேன். ஒரு 2 அகாடமியோட கொஸ்டின்ஸ் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அப்ரோச், அதாவது 2 பேரோட திங்கிங் வேற மாதிரி இருக்கும். அவங்க ஒரு பேட்டர்ன்ல கொஸ்டின் எடுத்திருப்பாங்க, இவங்க ஒரு பேட்டர்ன்ல கொஸ்டின் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த வே ஆஃப் திங்கிங் மாறும்போது கொஸ்டின்ஸ் பேட்டர்னும் மாறும். ஸோ அதனால 2 கொஸ்டின்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு மேல ஃபாலோ பண்ண வேண்டாம், ஏன்னா ரொம்ப சிரமமாயிரும், ஃபாலோ பண்ண முடியாது. அதுதான் உண்மை. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி இப்போ கன்வர்ட் ஸ்குவாடு 2.0 போட்டிருக்கோம். கன்வர்ட் ஸ்குவாடு 2.0ல ஒரு 3 பேஜ் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ 4வது பேஜ் வந்து 24ஆம் தேதி வர்ற 24/11/2024. ஸோ இந்த 24/11/24 வர்றதுனால ரெண்டாவது 2.0 டெஸ்ட் பேஜ் 4. ஸோ இந்த 24 கால்குலேட் பண்ணி நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா, இந்த டெஸ்ட் பேஜ்ல நம்ம நார்மலா 999 போடுவோம். எஸ்ஐ எக்ஸாமுக்கு எவ்வளோ போடுவோம்? 999 போடுவோம். ஸோ இந்த எக்ஸாம் மட்டும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 499 50% ஆஃபர் கொடுக்குறோம். எத்தனை பர்சன்டேஜ்? 50% ஆஃபர் கொடுக்குறோம். ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். வாட்ஸ்அப்பில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா KS 2.0 டெஸ்ட் பேட்ச் 4 அப்படின்னதை டைப் பண்ணி வாட்ஸ்அப்பில் மட்டும் அனுப்பிச்சுடுங்க. வாட்ஸ்அப் நம்பர் 8660801563. ஸோ இதான் அந்த வாட்ஸ்அப் நம்பர். ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த பேமெண்ட் வந்து நீங்கள் பே பண்ணிட்டு உங்களோட மெயில் ஐடி அட்ரஸ் அனுப்பிவிட்டீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே இந்த ஷெடியூல் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷெடியூல் கொடுத்துரும். நீங்கள் ஷெடியூல் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணலாம். இல்லை உங்களுக்கு மாடல் கொஸ்டின் வேணுனாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணி நீங்கள் மாடல் கொஸ்டினும் வாங்கிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ஷெடியூல் எல்லாமே இந்த மார்ச் ஏப்ரல் எக்ஸாம் வந்து மார்ச் ஏப்ரலில் பேஸ் பண்ணி தான் போட்டிருப்போம் எல்லா ஷெடியூலுமே. ஏன்னா அந்த டைமில் தான் கண்டிப்பாக எக்ஸாம் வரும்னா நம்மளோட ஷெடியூல் எல்லாமே அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் போட்டிருப்போம். ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் எப்போ முடியும் அப்படின்னா கரெக்டாக அந்த மார்ச்சுக்குள்ளே முடிஞ்சிடும். ஏப்ரல் தாண்டி போகாது, எந்த டெஸ்ட் பேஜுமே ஏப்ரல் தாண்டி போகாது, எல்லாமே மார்ச்சுக்குள்ளே தான் போட்டிருக்கோம். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறோம் அப்படின்னா அதில் எந்த ஏரியா நம்ம வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னு முதல்ல நமக்கு தெரிஞ்சுக்கணும். எந்த ஏரியா நம்ம முதல்ல வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுதான் முக்கியம். ஒரு கொஸ்டின் படிக்கிறோம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம் படிக்கிறோம் அப்படின்னா மெயின் எந்த பாடத்துலேருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்றதா மெயின். ஓகே. இந்த 2023க்கான கொஸ்டின் அனலைஸ் எந்தெந்த கொஸ்டின் எந்தெந்த பக்கத்துல இருந்து வந்திருக்கு அப்படின்றத நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். ஸோ அது நம்ம சேனல்லையும் இருக்கு, ஆல்ரெடி போட்டிருக்கோம். 2022 போட்டிருக்கோம், 2023 போட்டிருக்கோம். எந்தெந்த கொஸ்டின்ஸ் வந்து எந்தெந்த புக்கில் எந்த பக்கத்தில் இருக்கிற முதற்கொண்டு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த புக்கில், அதாவது 6ஆம் வகுப்புல இருந்து மொத்தம் எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு. அவுட் ஆஃப் 80 கொஸ்டின்ஸ்ல இந்த 6ஆம் வகுப்பு புக்கில் மட்டும், அதாவது நான் சொல்றது சயின்ஸும் ஆர்ட்ஸும் ரெண்டுமே சேர்த்து தான் சொல்றேன், மொத்தமா எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு, அதுல பாக்ஸ் எத்தனை கொஸ்டின், புக் பேக் எத்தனை கொஸ்டின், அந்த புக் பேக் பாக்ஸ் டோட்டல் கொஸ்டின்ஸ்ல ஸ்டேட்மெண்ட் எதுவும் வந்திருக்கா இல்ல பொறுத்துகள் எதுவும் வந்திருக்கா அப்படின்றது டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ இதை அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிடும் நம்ம எந்த ஏரியா வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும், எந்த ஏரியாவை அதிகமா நம்ம வந்து ரெஃபர் பண்ணி படிக்கணும், 10th படிக்கணுமா 9th படிக்கணுமா அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட் சிக்ஸ்த்ல இருந்து மொத்தமே 3 கொஸ்டின் தான் கிடைக்கும். ஆர்ட்ஸும் சரி சயின்ஸும் சரி ரெண்டையுமே சேர்த்து 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுல ஒரு புக் பேக் கொஸ்டின், ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் புக் பேக் கொஸ்டின். அதுல ஒரு பொறுத்துக ஒன்று கேட்டிருக்காங்க, ஒரு பொறுத்துக ஒன்று கேட்டிருக்காங்க. அந்த 3 கொஸ்டின்ல ஒரு பொறுத்துக வந்திருக்கும். ஓகே. ரெண்டாவது செவன்த்ல இருந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 7 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எத்தனை கொஸ்டின்? 7 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல பாக்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டினும் புக் பேக்ல இருந்து வேற எதுலையுமே வரல. ஸோ அதுக்கப்புறம் இந்த 7 கொஸ்டின்ல 2 ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க, ஒரு பொறுத்துக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 8ஆம் வகுப்பு 8th பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கேட்டிருக்காங்க அப்படின்னா மொத்தம் 8 கொஸ்டின். நீங்க பாருங்க, 7ஆவதுல 7 கொஸ்டின், 8ஆவதுல 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 6ஆவதுல மட்டும் 3 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகே. 8th 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல பாக்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டினும்
புக் பேக்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல 8th ஆர்ட்ஸும் சயின்ஸும் சேர்த்து தான் சொல்றேன். இதுல ஸ்டேட்மெண்ட் ஒன்னு என்னது பொறுத்துக ஒன்றும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நைன்த்ல இருந்து மட்டும் மொத்தம் 17 கொஸ்டின். நைன்த்ல இருந்து மொத்தம் எத்தனை 17 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல பாக்ஸ் கொஸ்டின் பார்த்தோம்னா 7 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நைன்த் அதாவது ஆர்ட்ஸும் சயின்ஸும் ரெண்டையும் சேர்த்து மொத்தமா எத்தனை 7 பாக்ஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு பொறுத்துக கேட்டிருக்காங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு பொறுத்துக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 10th பொறுத்த வரைக்கும் 25 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆர்ட்ஸும் சயின்ஸும் சேர்த்து மொத்தம் 25 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாக்ஸ்ல இருந்து ஒரு 6 கொஸ்டின். இதுல ஸ்டேட்மெண்ட் 3 பொறுத்துக 5 பாத்துக்கோங்க. ஸோ இதுவே 8 கொஸ்டின் வந்துருச்சு. ஸோ 10th புக்கை தெளிவா படிக்கணும். 10th புக்கை தெளிவா படிக்கணும். ஓகே, இப்ப நம்ம 11th 12th படிக்கணுமான்னு ஒரு ஐடியா இருக்கும்ல. நம்ம 11th 12th படிக்கலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே. அதனால இப்ப அது என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 11th இருந்து ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதுல பாக்ஸ் கொஸ்டின் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. 11th இருந்து ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் இருக்கு. 12th பொறுத்த வரைக்கும் 7 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த 7 கொஸ்டின் எப்படின்னா நீங்க 10th கிளியரா படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த 7 கொஸ்டின்ல 4 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். இந்த 7 கொஸ்டின் எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம்? 4 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். பேலன்ஸ் 3 தான் இருக்கும். அதே மாதிரி இந்த 3 கொஸ்டின்ல 2 கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணிடலாம். 10th வரைக்கும் கிளியரா படிச்சிருந்தா 2 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஸோ ஓவராலா 11th 12th சேர்த்து நீங்க ஒரு 4 கொஸ்டின் மட்டும் தான் உங்களுக்கு நாலேஜ் தேவை. அதாவது 11th 12th படிச்சிருந்தா தான் அது ஒரு 4 கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் அந்த 4 கொஸ்டின் மட்டும் தான் இருந்திருக்கு. ஓகே, ஸோ 12th பொறுத்த வரைக்கும் எத்தனை கொஸ்டின் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 பொறுத்துகளை 1 கேட்டிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ் மொத்தம் 9 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ் மொத்தம் 9 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் 2 பொறுத்துக்கவும் கேட்டிருக்காங்க. ஜெனரல் ஸ்டடீஸ்ல இருந்து ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மொத்தம் எத்தனை கொஸ்டின்? 80 கொஸ்டின்ஸ். மொத்தம் எத்தனை கொஸ்டின்? 80 கொஸ்டின்ஸ்ல 19 கொஸ்டின் பாக்ஸ் கொஸ்டின், 2 புக் பேக்கு. இதுல வந்து 11 ஸ்டேட்மெண்ட் கேட்கிறாங்க, 12 பொறுத்துக்க கேட்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 23 கொஸ்டின்ஸ் இதுலயே வந்துடும். இந்த பாக்ஸும் பொறுத்துக்கவும். ஸோ அதனால பொறுத்துக்க இந்த ஸ்டேட்மெண்ட் கேட்கறாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணிடலாம். மேக்ஸிமம் பொறுத்துக்க வந்து ஆப்ஷன்ல இருந்து நீங்க எடுத்து ஆன்சர் பண்ணிடலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் கேட்கறாங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ரெண்டுமே கரெக்டா இருக்கும், இல்ல ரெண்டுமே தப்பா தான் இருக்கும். ஸோ நீங்க நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்துங்க. 11 ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறீங்களா, இதுல ஒரு 6 ஸ்டேட்மெண்ட் மேக்ஸிமம் என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா ரெண்டுமே சரியா தான் இருக்கும். இந்த 11 ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு தெரியாம இருக்குமானா கண்டிப்பா தெரியாம இருக்காது. கண்டிப்பா நமக்கு ஒரு 3 மினிமம் ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் ஆச்சும் தெரியும். நீங்க என்ன பண்ணணும், தெரியாத ஸ்டேட்மெண்ட்டுக்குலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு 2ம் சரின்னு போட்டுருங்க. கண்ணை மூடிட்டு 2மே சரி அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் போட்டுருங்க. போட்டீங்க அப்படின்னா எதுக்குமே ஆன்சர் தெரியலன்னா ஒரு 6 வந்துடும். தெரியாத எந்த கொஸ்டினுக்கும் ஒரு போட்டீங்கன்னா என்ன வந்துடும், அதுலயும் உங்களுக்கு ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, இதுல பாக்ஸ் கொஸ்டின் மட்டும் 19 கொஸ்டின் வருது. 80ல 19 கொஸ்டின் பாக்ஸ் கொஸ்டின் வருது. புக் பேக் 2 தான் வருது. நான் புக் பேக் வந்து அதிகமா எடுக்கல. ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க புக்கை ரீட் பண்ணீங்கனாலே இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே அதுல கவர் ஆயிரும். ஸோ புக் பேக்ல இருந்து நம்ம பார்த்த வரைக்கும் 2 தான் இருக்கு. பாக்ஸ் மட்டும் ஒரு 19 கொஸ்டின் இருக்கு. ஸோ இது ஒரு 21 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 21 கொஸ்டின் தான். ஸோ ஓவராலா இவ்வளவுதான் அனலைஸ். 80 கொஸ்டின்ல நீங்க வந்து இதுல எது மேஜரா படிக்கணும் அப்படின்னா இந்த 9th 10th கிட்டத்தட்ட எத்தனை கொஸ்டின்? 42 கொஸ்டின். 42 கொஸ்டின் எத்தனை? நியர்லி 50+. கிட்டத்தட்ட ஒரு 51% மார்க் இங்கே ஸ்கோர் பண்ணிடலாம் இந்த ஜிகேல. 9th 10th படிச்சா மட்டுமே நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம். பிளஸ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 8ம் சேர்த்துக்கோங்க. இது கூட 8th சேர்த்தா கிட்டத்தட்ட 50 கொஸ்டின். 30 கொஸ்டின் இருக்கு. 30 கொஸ்டின்ல எங்க இருக்கு? இதுல 9 கொஸ்டின் என்ன போயிரும்? 9ல இருந்து ஒரு 10 கொஸ்டின் என்ன போயிரும்? கரண்ட் அஃபேர்ஸ் போகும். பேலன்ஸ் 20 கொஸ்டின் தான் நம்ம எங்க படிக்கிறோம்? 6th 7th படிக்கிறோம். 6th 7th தான் பேலன்ஸ் உள்ளது. ஒரு 10 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. ஸோ ஓவராலா இவ்வளவுதான் இருக்கு. ஸோ அதனால 11th 12th வந்து நீங்க 10th வரைக்கும் படிச்சீங்கனால இதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுல ஒரு 2 சொன்னேன், இதுல ஒரு 4, ஒரு 6 சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 56 கொஸ்டின் வச்சுக்கோங்க. 56 பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 10. 10ல நீங்க வந்து ரெகுலரா நியூஸ் பேப்பர் படிச்சாலே போதும் 66 கொஸ்டின் வந்துடும். ஸோ அந்த 66 கொஸ்டின் நீங்க ஓரளவு போட ஆரம்பிச்சீங்கன்னா ரிமைனிங் உள்ளது எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா போட்டலாம். 6th 7th அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். 6th 7th அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதுவும் நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ற அளவுக்கு தான் அந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். ரொம்ப கஷ்டமான கொஸ்டின்ஸ்லாம் அது கிடையாது. பேசிக்ஸா இருக்கும். ஸோ அதனால எங்க வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. 9th 10th வெயிட்டேஜ் கொடுங்க. 9th பொறுத்த வரைக்கும் செலக்டடா படிங்க, எல்லாமே படிக்காதீங்க. 9th பொறுத்த வரைக்கும் நீங்க சிலபஸ் படி படிங்க. சிலபஸ்ல என்ன இருக்கோ அதை மட்டும் பேஸ் பண்ணி படிங்க. சப்போஸ் உங்களுக்கு 9th என்ன படிக்கணும்னு தெரியல அப்படின்னா தாராளமா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் 9th உங்களுக்கு என்னென்ன பாடம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன்.
ஓகேவா? ஸோ ஓவராலா இவ்வளவுதான். ஸோ நீங்க படிக்க வேண்டியது எப்படி படிக்கணும்னு பார்த்துக்கோங்க. ஸோ கொஸ்டின் பேட்டர்ன் இப்படிதான் இருக்கும். சிலபஸ் ஏதோ ரிவைஸ் ஆகலைன்ற மாதிரி தான் நமக்கு தகவல் கிடைச்சிருது. சப்போஸ் ரிவைஸ் ஆனதுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு அடுத்து சொல்லிடலாம். நீங்க எப்படிதான் சிலபஸ் மாத்தலாம்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளோட டெஸ்ட் இந்த 2 டெஸ்ட்டை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஈஸியா புக் எல்லாமே 6 to 10 எல்லாமே கவர் பண்ணிருக்கோம். பிளஸ் 11th 12th நம்ம கவர் பண்ணிருக்கோம். இதெல்லாம் கன்வர்ஸ்கால் ஆல்ரெடி 11th 12th நம்ம கவர் பண்ணிருக்கோம். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 2 டெஸ்ட்டுமே நீங்க போடும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்ரெடி ஜாயின் பண்ண கண்ணூர் ஸ்குவாட் 2.0க்கு இன்னும் வந்து உங்களுக்கு 6th 7th கொஸ்டின் போடலாம். ஏன் போடலாம் அப்படின்னு பின்னாடி சொல்றேன். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்றதுக்கு அந்த கொஸ்டின் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால தான் அந்த உங்களுக்கு அந்த கொஸ்டின் கொடுக்காம வச்சிருக்கேன். ஸோ அதனால உங்களுக்கு கரெக்டான டைமிங்ல அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரே நாள்ல கூட வந்து சென்ட் பண்ணிடுவேன். ஸோ அந்த டைம்ல நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவராலா இவ்வளவுதான். நம்ம இந்த 68 டெஸ்ட் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா போதும். இந்த 68 டெஸ்ட் கொஸ்டின் மட்டும் திரும்ப திரும்ப படிங்க. வேற எதுவுமே நீங்க அடிஷனலா படிக்கணும்னு அவசியமே கிடையாது. அட்லீஸ்ட் இந்த கொஸ்டின்ஸ் ஆச்சும் மனப்பாடம் பண்ணிட்டு போயிருங்க. மினிமம் மார்க் கேரண்டி. மினிமம் மார்க் உங்களுக்கு கேரண்டி. மினிமம் ஒரு 55ல இருந்து ஒரு 59 வரைக்கும் நீங்க தாராளமா ஸ்கோர் பண்ணலாம். அந்த கொஸ்டின்ஸை மட்டும் படிச்சாலே அந்த அளவுக்கு தான் நம்ம அந்த கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் எடுத்திருக்கோம். ஓகே. ஸோ அதனால டிசம்பர்ல வந்துடும். ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் ஹெவியா ஸ்டார்ட் பண்ணுங்க. பிசிக்கல் வந்து பேரலா பண்ணுங்க. நம்ம நோட்டிபிகேஷன் வரட்டும், இல்ல நம்ம எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் பிசிக்கல் பண்ணிக்கலாம் அப்படின்னு மட்டும் இருக்காதீங்க. பிசிக்கல் வந்து பேரலா டூர்லே பண்ணிருங்க. ஸ்லோவா காலைல ஒரு 1/2 hour ரன்னிங், டெய்லி ஒரு காலையில ஒரு 1/2 hour ரன்னிங், பிளஸ் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒர்க் அவுட். ஒரு கிரவுண்ட்ல வந்து டெய்லி காலைல ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுங்க. இல்ல 1 hour ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா மினிமம் ஒரு 1/2 hour ஆச்சும் கிரவுண்ட்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால அதை மிஸ் பண்ணிடாதீங்க. டெய்லி ஒர்க் அவுட்டும் மஸ்ட். எது வரலையோ உங்களுக்கு, ரன்னிங் வரலைன்னா ரன்னிங் ஒர்க் அவுட் பண்ணுங்க, ரோப் வரலைன்னா ரோப் பண்ணுங்க, இல்ல அப்படின்னா லாங் ஜம்ப் வரலைன்னா லாங் ஜம்ப்கான ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஒர்க் அவுட் வரலையோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். அதாவது எந்த ஈவெண்ட் வரலையோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ பிசிக்கல் பண்ணாம இருந்ததாங்க. ஹெல்த் ரொம்ப முக்கியம். ட்ரைனிங் போற பசங்களுக்கு திரும்ப ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா கொஞ்சம் பார்த்துருங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஓகே. உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா தாராளமா என்னோட நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ ஆல்.